இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு பெரிய காரணமா இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்தியா லெவல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல வித்தின் 4 டேஸ்ல 30 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மேல ரீச் பண்ணிருக்காங்க. ஒரு டைம்ல சினிமா மீம்ஸ் பிசினஸ் ப்ரொமோஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்த இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு பாலிடிக்ஸ் கூட டிசைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா பீப்புளோட அட்டென்ஷன் எங்க இருக்கோ அங்கதான் இன்ஃபுளுன்ஸும் இருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பொலிட்டிஷியன் மாஸ் ஆடியன்ஸை ரீச் பண்ணணும்னா டோர் டு டோர் போகணும், ஸ்டேஜ் மீட்டிங் நடத்தணும், போஸ்டர் பேனர் டிவி ஆட்ஸ்னு கோடிக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. ஆனா இன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் போது கொஞ்ச நாள்லயே லேக்ஸ் கணக்கான ஃபாலோவர்ஸ் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். ரீசன் சிம்பிள் தான். ஏன்னா இன்ஸ்டாகிராம் மக்களோட டெய்லி ஹேபிட்ல ஒண்ணா மாறிட்டு வருது. காலையில பிரஷ் பண்றது குளிக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றது ஒரு ரொட்டீனா மாறிட்டு வருது. இப்போ அட்டென்ஷன் எங்க இருக்கோ அங்கதான் பவரும் இருக்கும். அதனாலதான் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராமை இப்போ சீரியஸா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல கூட சோஷியல் மீடியா ஒரு பிக்கஸ்ட் வெப்பனா யூஸ் ஆயிருக்கு. அண்ட் ஹானஸ்ட்லி பிசினஸ் ஓனர்ஸ் கூட இதுல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னும் உங்க பிசினஸ்க்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்டை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் கஸ்டமர் ஷாப்புக்கு வரக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் விசிட் பண்றாங்க. பிராண்ட் ட்ரஸ்ட், சேல்ஸ், கம்யூனிட்டி, இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலம் பில்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் நீங்க இன்ஸ்டாகிராம்ல கான்டென்ட் போட ஸ்டார்ட் பண்ணலனா நீங்க ஆல்ரெடி லேட். டுடே attention is the biggest currency and Instagram is where the attention is.